வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. அன்பர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். ஆன்மீகம் தெரிந்ததில் தெரியாதது. தலைப்பு அதிசயம் ஆனால் உண்மை. அதிசயம் ஆனால் உண்மை. அன்பர்களே, கரு உருவாவதற்கு ஒரு ஆண் பெண் இருவருமே தேவைப்படுகிறது. வேண்டும், கட்டாயம். இது இயற்கை விதி, நியதி. திருமணமாகி 2 ஆண்டுகள் 3 ஆண்டுகள் அப்படி கரு அமையவில்லை என்று சொன்னால் அங்கே விஞ்ஞானம் நமக்கு கை கொடுக்கிறது. அதன்படி IUI, இன்ட்ரா-யூட்ரைன் இன்செமினேஷன், அதன் மூலம் முயற்சி செய்து அமைத்துக் கொள்கிறோம். அதுவும் முடியவில்லை என்று சொன்னால் மாற்று ஏற்பாடாக ஒரு நல்ல வரப்பிரசாதமாக IVF, இன்விட்ரோ ஃபர்டிலைசேஷன் என்று இருக்கிறது. அதிலே நம்மளுக்கு கரு கூடி விடுகிறது, அமைந்து விடுகிறது. அப்படியும் இல்லை என்றால் வேறு மாற்று ஏற்பாடுகளாம் விஞ்ஞானத்தில் இருக்கிறது. ஒரு வகையிலே நாம் ஒரு குழந்தையை பெற்று விடுகிறோம். கால்நடைகளுக்கு அங்கேயும் இயற்கை ஏற்பாடு செய்திருக்கிறது. ஒரு பசு 2 ஆண்டுகள் 3 ஆண்டுகள் ஆயும் கூட கரு அமையவில்லை என்று சொன்னால் அங்கே விஞ்ஞானம் கை கொடுக்கிறது. IUI மெத்தடில் அங்கு இதற்கு வேறு பெயர் ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன் என்று அதன் மூலமாக கரு உருவாவதற்கான ஏற்பாடுகள். அதற்கு மேலாக ஏற்பாடுகள் செய்யலாம் என்று சொன்னால் அதற்கான செலவுகள், அது ரிட்டர்ன்ஸ் வருகின்ற நிலைகள், அதெல்லாம் அவ்வளவு போவதில்லை கால்நடைகளுக்கு. ஆக இந்த அளவிலே மனிதர்களுக்கும் கால்நடைகளுக்கும் இயற்கை ஒரு நியதிகளிலிருந்து விதிவிலக்காக எல்லாமே உதவி செய்கிறது. இன்னும் கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தால் ஊர்வன போன்ற இந்த புழுக்கள், நத்தைகள், இவைகளுக்கெல்லாம் அங்கு கரு உருவாவதில்லை என்று சொன்னால் இது போன்ற விஞ்ஞானத்தை பயன்படுத்தி நாம் ஏதாவது செய்துவிட முடியுமா? அப்படியே செய்தாலும் கூட ரிட்டர்ன்ஸ், அதனால் வருகின்ற பலன்கள், அதற்கான செலவுகள் எவ்வளவு ஆகும்? அப்படியெல்லாம் விஞ்ஞானம் வளர்ந்து செய்வார்களோ செய்யவில்லையோ என்ற ஐயப்பாடு இயற்கைக்கு, இறைவனுக்கு. ஆகவே தான் அங்கு ஒரு மாற்று ஏற்பாடு செய்திருக்கிறது. ஒரு புழு என்று சொன்னால் அது ஒரு பெண் புழு என்றால் ஒரு ஆண் புழு தேவைப்படும். ஒரு ஆண் புழு என்றால் ஒரு பெண் புழு தேவைப்படும். ஒரு பெண் நத்தை, ஒரு ஆண் நத்தை தேவை. இப்படி ஒன்றுக்கொன்று தேவைப்படும். அப்படியும் தேவைப்பட்டு அது கரு கூடவில்லை என்று சொன்னால், அமையவில்லை என்று சொன்னால் அந்த ஜீவனுக்கு உதவி செய்வது யார் என்று கருதி அந்த ஜீவராசிகளை எல்லாம், அதாவது ஊர்வன, புழு, நத்தை போன்ற இனங்களுக்கு ஒரு பவர் கொடுத்து விட்டார் இறைவன், இயற்கை. இந்த ஜீவராசிகளை 2 in 1 ஜீவராசியாக மாற்றிவிட்டார். எப்படி? 2 in 1, 1ல் 2ஆக ஒரு பயனை கொடுத்து விட்டார். அங்கேதான் அதிசயம் நடக்கிறது. ஆனால் உண்மை, புழுவிற்கு ஆணுக்குரிய அடையாளம், பெண்ணுக்குரிய அடையாளம், உறுப்புகள் அமைந்து இருக்கிறது. நத்தைக்கும் அதே மாதிரி ஆண் பெண் இரு
உறுப்புகளுமே அங்கு அமைந்திருக்கிறது. என்ன அதிசயம் பாருங்கள். ஒரு பெண்ணை தேடி போயிருக்க தேவையில்லை, ஒரு ஆணை போய் தேட தேவையில்லை. ஆண் இல்லாமலே இந்த பெண் புழு கரு அமைத்து கொள்ளலாம். பெண் இல்லாமலே இந்த ஆண் புழு கரு அமைத்து கொள்ளலாம். இது ஒரு பெரிய அதிசயமாகவே இருக்கிறது. இறைவன் படைப்பில் அன்பும் கருணையும் இருக்கும் என்ற பட்சத்தில் அதை கூட மதித்து மிக அற்புதமான ஒரு மாற்று ஏற்பாடு இயற்கை அமைத்து கொடுத்திருக்கிறது. ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். அதாவது ஒரு புழுவுக்கு ஆணுக்குரிய அடையாளங்களும் பெண்ணுக்குரிய அடையாளங்களும் உறுப்புகளும் இருக்கிறது. ஆகவே ஆண்தான் தேவை என்றல்ல, ஒரு புழு மாற்று புழு ஒன்று இருந்தால் போதும், அது ஆணா பெண்ணா. ஸோ இது போன்ற ஒரு ஏற்பாடை செய்திருக்கிறது. இதை விட அதிசயம் என்னவென்று சொன்னால் அன்பர்களே, ஆச்சரியப்படுவீர்கள். அந்த 2 புழுக்கள் இணைந்த பின்பு பிரிந்த பின்பு 2மே கரு கொடுக்கின்ற வாய்ப்பு. இது அதைவிட அதிசயம், ஆனால் உண்மை. இதுதான் அங்கு ஏற்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தெரிந்ததில் தெரியாதது இது போன்ற விஷயங்களை எல்லாம் பார்த்து நாம் ஆச்சரியப்படுவதை விட இறைவன் படைப்பில் அதிசயங்கள் எதெல்லாம் இருக்கிறது, அதிலே அன்பும் கருணையும் எதுவாக இருக்கிறது. இத்தனை வசதி படைத்த நாம் அன்பும் கருணையோடு இருக்க வேண்டும் அல்லவா? திங்க் பண்ணுங்க. ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் டே. Thank you. Bye for now.